ఏడు కొండలవాడ ఎక్కడున్నావయ్యా, ఎన్ని మెట్లెక్కినా కానరావేమయ్యా, ఏడు కొండలవాడ. ஓம் நமோ வெங்கடேஷாய நமஹ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் மேலே பார்க்குற ஒரு இமேஜ் அது திருமலா மகாக்ஷேத்திரம். பெருமாள் இருக்கார் இல்லையா, வெங்கடேஷ் பெருமாள். அவர் இருக்கிற திருமலா ஹில்ஸு மேலே அவர் குடி இருக்கிற ஒரு புண்ணியக்ஷேத்திரம், மகாக்ஷேத்திரம். சரியா? இது ஜஸ்ட் ஏரியல் வியூ ஆஃப் தட் டெம்பிள் ப்ரெமைசஸ் அண்ட் த சரௌண்டிங் ஹில்ஸ், சப்தகிரி. ரைட். இது அந்த டெம்பிளோட மகிமை ஒரு 2-3 நிமிஷம் கேட்போமா? கேளுங்க. அந்த ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, கேட்டுட்டு தயவு செஞ்சு like, share and subscribe and hit the bell button. See the video. உலகிலேயே மிக அதிக வருமானம் ஈட்டும் கோவில்களில் முதன்மையானது திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில். நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் காலம் காலமாக அறிவியலையே வியக்க வைக்கும் மர்மங்களும் அதிசயங்களும் இங்கே நிறைந்திருக்கின்றன. இந்த கோவிலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுவாமி அவர்களுடைய தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கிறது. நீங்கள் நிச்சயம் மிரண்டு போவீர்கள். அந்த 10 தெய்வீக ரகசியங்கள் என்னென்ன என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த காணொளியை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள். ஏழுமலையானின் திருவுருவச் சிலையின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் சிக்கல் இல்லாமலும் உண்மையானது போல காட்சியளிக்கிறது. ஒரு தெய்வ சிலைக்கு இவ்வளவு தத்ரூபமான முடி இருப்பது எவ்வாறு? புராணத்தின்படி பெருமாள் அவர்கள் பூலோகத்தில் இருந்தபோது நீலாதேவியார் தமது விலை மதிப்பற்ற தலைமுடியை அவருக்கு அர்ப்பணித்தார். அந்த ஈடு இணையற்ற பக்தியை கௌரவிக்கும் விதமாக இவருடைய திருவுருவச் சிலையின் முடி எப்போதும் ஈரப்பதத்துடன் உண்மையான மனித முடி போலவே இருக்கும் ஒரு அற்புதம் இது. இதை நம்பி தலையை மொட்டையிடும் பக்தர்களுக்கு இவருடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது. திருப்பதி கடலில் இருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்தாலும் கருவறையின் சுவற்றில் காது வைத்து கேட்டால் அலை ஓசை கேட்கும் என்று பலர் கூறுகின்றனர். இது ஏனென்று யாருக்கும் தெரியாது. உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வியந்து பார்க்கும் மற்றொரு அற்புதம் இது. மேலும் குளிர்ச்சியான சூழலிலும் கூட திருவுருவச் சிலைக்கு பின்புறம் எப்போதும் வியர்வை போல ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இதனாலேயே இவருடைய நகைகள் கூட சில சமயம் வியர்வையில் நனைந்து சூடான நிலையில் காணப்படுவது. ஃப்ரெண்ட்ஸ், நான் 72ல் அங்கே கிளர்க்காக வேலை செஞ்சேன். Thank you.